மஹிந்தவின் திடீர் மாற்றம் குழப்பத்தில் அரசியல்வாதிகள். தென்கிழக்கு பங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்து வரும் சில நாட்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. வடக்குக்கு அதிர்ச்சி கொடுக்கவுள்ள அனுர தமிழ் தேசியத்துக்கு எதிராக பெரும் சதி. பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் துப்பாக்கிச் சூடு, 2 கைது. 90 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட இருந்த டக்ளஸ் தேவானந்தா சிஐடி அதிகாரிகளுக்கு காத்திருந்த சவால். யாழில் 3012 குடும்பங்களுக்கு மலசலக்கூட வசதிகள் இல்லை. திருகோணமலை கடற்கரையில் ஒதுங்கிய இந்திய ராக்கெட் பாகங்கள். யாழ் உள்ளக விளையாட்டரங்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பியது, வெளியான தகவல். ரணில் தேசப்பந்துவை விசாரிக்க விசேட மேல் நீதிமன்றம். இந்திய மீனவர்கள் கைது, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பில் மீண்டும் குடியேறப் போவதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தங்காலையை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஞாயிறு பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் தேவைகளுக்கு ஏற்ப கொழும்புக்கு செல்ல வேண்டி இருக்கலாம் என மஹிந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை நுகேகுட பகுதியில் உள்ள ஒரு தனியார் இல்லத்தில் மஹிந்த ராஜபக்ச வசித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளரான வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்தார். கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கும் கொழும்புக்கு அருகில் இருப்பதன் வசதி என அவர் குறிப்பிட்டார். அரசியல் செயற்பாட்டிலிருந்து விலகியிருந்த மஹிந்த மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் மஹிந்தவின் திடீர் அறிவிப்பு அரசியல்வாதிகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்து வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் 2/1/2026 அன்று இது தாளமுக்கமாக மாற்றப்பெறும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் நகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இலங்கையின் கரையோரமாக நிலவி பின் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மழை கிடைக்க தொடங்கியுள்ளது. இன்றும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நாளைய தினம் முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய தென்மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை பரவலடையும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 31/12/2025 முதல் 4/1/2026 வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் குறிப்பாக கிழக்கு ஊவா மத்தி மற்றும் மாகாணங்கள் சில பகுதிகளில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பதுளை, நுவரேலியா, காலி, மாத்தறை, கண்டி, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் 31/12/2025 மற்றும் எதிர்வரும் ஜனவரி 1, 2, 3ஆம் தேதிகளில் 150 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. கனமழை மத்திய ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தத்தை தூண்டலாம். இந்த நாட்களில் கனமழையுடன் கூடிய நிலச்சரிவு அனர்த்தங்கள் தொடர்பில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். திகதி மற்றும் இடங்களில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஹையிட்டி விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் அதற்கு மாற்றுக்காணி வழங்கப்படலாம். இணக்கப்பாட்டோடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்று அரசு தரப்பு கூறுகின்றது. கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதனை வலியுறுத்தினார். இந்த நிலையில் தையிட்டு விவகாரத்தில் தற்போதைய அரசின் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம் என மனித உரிமை செயற்பாட்டாளர் சன்மாஸ்டர் தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய ஒற்றையாட்சி சட்டம் என்பது எப்போதும் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பை வழங்காது என்பதற்கு தையிட்டு விவகாரம் ஒரு சாட்சி. மாற்று காணிகளை வழங்குவோம் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சு மட்டத்தில் தற்போது காணி உரிமையாளர்களின் உரிமம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா சதொச நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த பொருட்கள் இன்று முதல் குறைந்த விலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதூசா விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோ பாஸ்மதி அரிசியின் விலை 625 ரூபாவாகும். 1 கிலோ வெள்ளை நாட்டு அரிசியின் விலை 218 ரூபாய். 1 கிலோ சிவப்பு பச்சரிசியின் விலை 206 ரூபாய். 1 கிலோ வெள்ளை பச்சரிசியின் விலை 204 ரூபாய்.
1 கிலோ சிவப்பு பருப்பின் விலை 258 ரூபாய். 425 கிராம் டின்மீனின் விலை 480 ரூபாய். 1 கிலோ காய்ந்த மிளகாய் விலை 895 ரூபாய். 1 கிலோ பயறு விலை 645 ரூபாய். 1 கிலோ உள்ளூர் முந்திரி பருப்பு விலை 1150 ரூபாய். 1 கிலோ கவுப்பி விலை 920 ரூபாய். 1 கிலோ ரொட்டி மாவின் விலை 153 ரூபாய். 1 கிலோ பூண்டின் விலை 480 ரூபாய். 1 கிலோ கொண்டை கடலையின் விலை 410 ரூபாய். 1 கிலோ கொத்தமல்லி 370 ரூபாய். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ ஸ்பட்டாஸின் விலை 850 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவியளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 38 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பின் அவர்களிடமிருந்து இயங்கும் நிலையில் இருந்த கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மன்னார் போலீஸ் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் காவல் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவும் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்தனர். இதேவேளை மன்னார் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் முந்தைய அரசாங்கங்களின் போது பல தமிழ் இளைஞர்களை நீண்டகாலமாக தடுத்து வைக்க வழிவகுத்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த முறை EPDP தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை குறிவைத்தது ஒரு பரபரப்பான விடயமாக மாறியுள்ளது. சந்திரிகா மற்றும் ராஜபக்ச ஆட்சியின் போது அரசாங்கத்தை ஆதரித்த சக்தி வாய்ந்த அமைச்சர்களான அவர் தற்போது அதே சட்டத்தின் கீழ் விளக்கமறியல் உத்தரவு விதிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக 72 மணி நேரம் அவரை தடுத்து வைக்க உத்தரவிடப்பட்ட விடயம் விதியின் முரண்பாடாக பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எனினும் 90 நாட்கள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் நீதிமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை டக்ளஸ் தேவானந்தாவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த கைதுக்கான உடனடி காரணம் 2020ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர் மாகந்துர மதுசின் சகா ஒருவரின் வசம் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு படையினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதுதான். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த பாதாள உலக குழு உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துப்பாக்கியை டக்ளஸ் தேவானந்தா தனக்கு கொடுத்தார் என்றும் பல கொலைகளை செய்ய அந்த துப்பாக்கியை பயன்படுத்தினார் எனவும் தெரிவித்தார். இந்த வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வழக்கு தொடுப்பது சவாலானது என்பதால் டக்ளஸ் தேவானந்தா ஆயுதத்தை மகந்துரமசிடம் ஒப்படைத்ததை நேரில் கண்ட நபர்களை கைது செய்து அரசு சாட்சிகளிடம் ஒப்படைக்க குற்றப்புலனாய்வுத்துறை இப்போது விரிவான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக டக்ளஸ் தேவானந்தாவை 90 நாட்கள் காவலில் தடுத்து விசாரணை நடத்த CID அரசிடம் அனுமதி கோரியிருந்தாலும் பாதுகாப்பு உயர் தரப்புகளின் கட்டளைகளின் பிரகாரம் 72 மணி நேரத்துக்குள் விசாரணைகளை முடிக்க உத்தரவிட்டதாக தென்னிலங்கை ஊடகங்கள் மேற்கோள் காட்டப்பட்டது. இருப்பினும் இந்த 72 மணி நேர விசாரணைகளில் டக்ளஸ் தேவானந்தாவிடமிருந்து பழைய தகவல்களை பெறுவது CID அதிகாரிகளுக்கு கடுமையான சவாலாக இருந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜூன் 30, 1998 அன்று களுத்துறையில் உள்ள யாவத் சிறைச்சாலையில் விடுதலை புலிகளின் சந்தேக நபர்கள் குழுவால் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆகும். அங்கு அவர் தலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மூளையின் நரம்பு மையங்களுக்குள் சேதம் ஏற்பட்டது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்திய சுனில் பெரேரா உள்ளிட்ட மருத்துவர்கள் குழு 5 மணி நேர அறுவை சிகிச்சை செய்து அவரது உயிரை காப்பாற்றிய போதிலும் டக்ளஸின் நண்பர்கள் இந்த விபத்து அவருக்கு நினைவாற்றல் குறைபாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 2001ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இலங்கை இராணுவம் 13 T-56 தானியங்கி துப்பாக்கிகளையும் கைத்துப்பாக்கிகள் உட்பட 6 சிறிய ஆயுதங்களையும் வழங்கியதற்கான ஆவண ஆதாரங்கள் உள்ளன. தற்போது இந்த ஆயுதங்களில் ஒன்று மட்டுமே பாதாள உலக உறுப்பினரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஆயுதங்கள் இன்னும் EPDP-இடம் உள்ளதா அல்லது வேறு தரப்பினரின் கைகளில் சென்றுள்ளதா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இந்த நீண்டகால சர்ச்சைகளை ஆராய்ந்து உண்மைகளை கண்டறிய CID தரப்புக்கு அதிக காலம் தேவைப்படும் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவருக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுமார் 3012 குடும்பங்கள் மலசலக்கூட வசதிகள் இன்றி வாழ்ந்து வருவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது.
கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கலந்துரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரன் மூர்த்தி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சாந்தி கிராமத்தில் பல குடும்பங்கள் மலசலக்கூட வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் சுகாதார பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி மலசலக்கூடங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த துறைசார் அதிகாரிகள் யாழ் மாவட்ட புள்ளி விவரங்களின்படி மாவட்டம் முழுவதும் சுமார் 3012 குடும்பங்களுக்கு மலசலக்கூட வசதிகள் இல்லை என தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டனர். சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் மலைமுந்தல் கடற்பரப்பில் இந்திய நாட்டுக்கு சொந்தமானது என கருதப்படும் ராக்கெட்டின் பாகம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ராக்கெட்டின் பாகங்கள் திருகோணமலை கடற்பரப்பில் மிதந்து வந்த நிலையில் சம்பூர் மலைமுந்தல் கடற்பரப்பில் கரை ஒதுங்கியது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் இரு கடற்படை வீரர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது ராக்கெட் பாகம் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறித்த பாகமானது விண்வெளிக்கு அனுப்பப்படும் ராக்கெட்டின் பாகங்களாக இருக்கலாமா எனவும் ராக்கெட் மேலெழுந்து செல்கின்ற போது கலந்து விழுகின்ற பாகங்களாக இவை இருக்கலாமா என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணியத்தின் தலைவராக சுற்றுலா அபிவிருத்தி ஆலோசகராக பணியாற்றும் கலாநிதி ஜெகநாதன் விவேகானந்தன் வடமாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கான நியமன கடிதத்தை ஆளுநர் செயலகத்தில் வைத்து இந்த திங்கட்கிழமை ஆளுநர் கையளித்தார். இதன்போது ஆளுநரின் செயலாளர் சத்யசீலனும் கலந்து கொண்டார். வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் தலைவராக இருந்த அந்தோணி பிள்ளை பத்திநாதன் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட உள்ள வழக்குகளை மூவர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்க வேண்டும் என்று சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவிடம் முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமாதிப திணைக்களத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. நடந்து வரும் விசாரணைகளின் நடவடிக்கைகள் மறு ஆய்வு செய்வதற்காக சட்டமாதிபர் பரிந்த ரணசிங்கவின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. சட்டமாதிப திணைக்களத்தை பிரதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த பீரசூரிய, குற்றப்புலனாய்வு துறையின் பணிப்பாளர் சாணி அபிஷேகர், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மற்றும் சுதர்சன டி சில்வா உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2023 செப்டம்பரில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு இங்கிலாந்துக்கு தனிப்பட்ட பயணமாக சென்றிருந்த போது 1.66 பில்லியன் அரசாங்க நிதி ரணிலால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை குறித்து இங்கு பேசப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக டிசம்பர் 31, 2023 அன்று மாத்தர் வெளிகமவில் உள்ள W15 ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் மற்றும் முன்னாள் ஐஜிபி தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவுக்கு எதிராக தொடர்புடைய வழக்குகள் தாக்கல் செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு மற்றும் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படவுள்ள வழக்குகளை 3 பேர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்க வேண்டும் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இதன்போது பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த விவகாரம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் இதுவரை தொடர்பாக இந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்கள வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் உலக விளையாட்டரங்கினை நிர்மாணிப்பதற்காக அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட சுமார் 169 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படாமல் கட்டடங்கள் திணைக்களத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் உலக விளையாட்டரங்கு தொடர்பான கேள்வியின் போது பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், உலக விளையாட்டரங்கு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருவது யாவரும் அறிந்த விடயம். நீதிமன்ற வழக்கு இடம்பெறுகின்ற காரணத்தினால் வழக்கு நிறைவடையாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாத நிலையில் குறித்த நிதியை கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பில் கட்டுவதற்குரிய உத்தரவு கிடைக்குமாயின் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். இல்லாவிட்டால் மாற்றுக்காணி ஒன்றை தேர்வு செய்துள்ள விளையாட்டரங்கினை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களது விடுதலையை வலியுறுத்தி தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்கவும், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளவும் வலியுறுத்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 27/12/2025 அன்று மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்து மற்றொரு சம்பவத்தை வெளியுறவுத்துறை மந்திரியின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டார். தமிழக மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு தங்கு தடையின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கவலை அளிக்கின்றது எனவும், இந்த கைது நடவடிக்கைகள் தமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரத்தின்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 248 மீன்பிடி படகுகளும் 6 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் உள்ளதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற கைது சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்கவும் உரிய தூதரக வழிகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.